குருநாதருடைய அருளாலும் அற்புதமாக இன்று நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவருக்கே உரிய பாணியில் அற்புதமாக மாணவர்களுக்கு புரியும்படி இந்த பாடலை பாடி அருளினார்கள். இந்த பாடலை இன்று நாம் அப்லோடு செய்து விடுவோம். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இரண்டு ஓதுவாமூர்த்திகளுக்கும் அற்புதமாக பாடி அருளிய அவர்கள் திருவடிகளை போற்றி வணங்கி இந்த டீ பிரேக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் இந்த பாடலை பற்றி சிந்தித்து விட்டு திருமந்திரம் நாம் செல்வோம். திருமந்திரம் அவ்வளவு அற்புதம். திருமந்திரத்துக்கும் ஞான சம்பந்தருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. ஏன்னா திருமந்திரத்தை பாடியது திருமூலர் என்றாலும் திருமந்திரத்தை எடுத்து கொடுத்தது ஞான சம்பந்தர் மூலமாக எடுத்து கொடுத்தார் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அற்புதமான பகுதி திருமந்திரம். இந்த தடவை இறை அருளாலே நவகோடி சித்தர்புரம் என்று சொல்லக்கூடிய திருவாவூர்துறை, அந்த சித்தர் எவ்வளோ இருக்காங்கன்னா நவகோடி என்று அதுக்கு பொருள். அவ்வளவு சித்தர்கள் வாழ்ந்த பூமியிலிருந்து திருமந்திரம் 3000 ஆண்டு புவிமே மகிழ்ந்திருந்து, நாமெல்லாம் மகிழ்ந்திருந்து பண்ண மாட்டோம். நாமெல்லாம் ஏகப்பட்ட துன்பத்தில் இருந்து தான் எதையுமே செய்வோம். ஆனால் அவர் 3000 ஆண்டு புவிமேல் மகிழ்ந்திருந்து ஆண்டுக்கு ஒரு மந்திரமாக சொன்னார். அற்புதமான அந்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறி, இப்போ இந்த பாடல் யாரு இந்த திருமுறைகளை தொகுத்து கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை தொகுத்து கொடுத்தது யார்? வெரி குட். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு ஒரு கைதட்டு. அவருடைய ஆண்டு காலம், நம்பியாண்டார் நம்பியுடைய காலம் 870 917. 870 917. அவர் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளையா வரைக்கும் வளர்ந்திருக்கார். அப்படித்தானே? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளையார் அவரை ஆட்கொண்டார். பிள்ளையார் அவரை ஆட்கொண்டார். அப்ப எத்தனை திருமுறைகளை தொகுத்து கொடுத்தார்? ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு ஒரு கை தட்டுங்க. 7 திருமுறைகளை முதலில் தொகுத்து கொடுத்தார். 7 திருமுறைகளை முதலில் 1 2 3 4 5 6 7. 7க்கு அப்புறம் 8 9 10 11. அது எப்போ தொகுத்து கொடுத்தார்? கொஞ்சம் பெரிய உங்களை ஆனதுக்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அதை தொகுத்து கொடுத்தார். ஆக 11 வரைக்கும் தொகுத்து கொடுத்தவர் யாரு? நம்பியாண்டார். ரைட்டுங்களா? சொல்லுங்க. மொத்தம் திருமுறைகள் தொகுத்து கொடுத்தவர் யார்? ஆண்டு, அவருடைய அவதார ஆண்டு 917 வரைக்கும் அவர் இருந்தார். முதலில் தொகுத்தது 1 முதல் 7. அடுத்து தொகுத்து கொடுத்தது 8 முதல் 11. அவரே சில பாடல்கள் 11ஆம் திருமுறையில பாடியிருக்கார். அவரே. சரி, திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை? கைதட்டுங்க அம்மா, குந்தவை அம்மா அவர்களுக்கு கைதட்டுங்க. அதிலே தலையாய ஆசிரியருடைய திருநாமம் என்ன? சிவபெருமானே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதை முதல்ல சொல்லணுமா இல்லையா? ஆளவாய் அப்பனே பாடியிருக்காரு. எது? பிரபந்தத்திலே முதல் பாட்டு. பிரபந்தத்தில் 11ஆம் திருமுறையில மதிமலிபுரி என்று துவங்குகின்ற அற்புதமான பாடலை சேரமான் பெருமானுக்கு எழுதி கொடுத்தார். முதல் பாடல் என்னாச்சு? சரி, எழுதி கொடுத்தார். இந்த தகவலாம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? முதல் 3 முதலிகள் என்று சொல்லக்கூடிய 3 முதலிகள் என்பவர் யார்? திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். இதுல திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களுக்கு என்ன பெயர்? திருக்கடைக்காப்பு. நாவுக்கரசர் பாடிய பாடல்களுக்கு என்ன பெயர்? திருத்தேவாரம். சுந்தரர் பாடிய பாடலுக்கு என்ன பெயர்? திருப்பாட்டு. இப்போ இதை மறக்காது.
ஆனா பொதுவா நம்ம தேவாரம்னு சொல்றோம். சரி, பண் மொத்தம் எத்தனை திருமுறைகளுக்கு உண்டு? மூவர் முதலிகள்ல 1, 2, 3 ஞானசம்பந்தர் பதிகத்துக்கும் 3 திருமுறைக்கும் முழுசா அவர் பாடின அத்தனைக்குமே பண் உண்டு. அடுத்தது நாவுக்கரசர் பாடின 4, 5, 6 அதுக்கு முழுசும் பண்ணு உண்டானா இல்லை. எதுக்கு உண்டு? 4க்கு மட்டும்தான் உண்டு, 5க்கு 6க்கும் இல்லை. 5 என்ன பெயரிட்டு குறிப்பிடுவார்கள்? திருக்குறுந்தொகை என்று குறிப்பிடுவார்கள். அதில் அதிகமாக பாடக்கூடிய பண் இந்தளம் பண். அதில் அதிகமாக பாடக்கூடியது இந்தளம், திருநேரிசை என்று சொல்லுவோம். அதில் அதிகமாக பாடுறது என்னது? இப்போ உதாரணத்துக்கு குறுந்தொகையில் என்ன பாட்டு இருக்கு? அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் எதுல பாட்டு? அது என்ன பண்ணுல பாடுறோம்? குறுந்தொகை என்ன பாடல பாடுறோம்? இந்தளம் பண். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் எப்பூமிசை, இதெல்லாம் என்னது? இந்தளம் பண்ணல அதிகமாக பாடுறோம். 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம், அதுக்கு என்ன பண்ணு? ஒன்னே ஒண்ணுதான், குறிஞ்சி பண்ணில ஹரிகாம்போதி ராகத்துல பெரும்பாலும் அதை பாடுவார்கள். குறிஞ்சி பண்ணில ஹரிகாம்போதி ராகத்துல பெரும்பாலும், ஆனா அது பண்ணு கிடையாது. இப்போ 7ஆம் திருமுறைக்கு மொத்தம் எத்தனை பண் அமைத்திருக்கிறார்? 24 பண்ணில 17 பண். எத்தனை திருமுறை? 17 பண்களில் பாடியுள்ளார். யாரு? சுந்தர தேவா. இது மூவர் முதலி. இப்ப நம்ம படிக்க போறது பன்னிசையோடன்றதுனால இதை மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கிறோம். மீதியெல்லாம் பண் நம்மளே அமைத்து கொண்டோம். திருவிசைப்பா எல்லாத்துக்குமே நம்மளே ஒரு பண் அமைத்து கொண்டோம். ஆனா மூவர் முதலிகள் அருளிய இந்த மூவர் தேவாரத்துக்கு தான் நம்ம பண்ணிச்சோம். சரி, முதல் திருமுறை ஏன் ஞானசம்பந்த பெருமான் வைத்தார்கள் என்று ஒரு கேள்வி வந்தா, நீங்க ஏன் முதல் திருமுறையை ஞானசம்பந்தர் பெருமானாக வைக்க வேண்டும்? ஏன் அப்பர் சாமி வயசானவரை வச்சிருக்க கூடாதா? சுந்தரரை வச்சிருக்க கூடாதா? இப்படி பல கேள்விகள் எழும் பொழுது, காரைக்காலமையார் தானே முதல்ல பாடினாரு. இப்படி பல கேள்விகள் எழும் பொழுது ஏன் ஞானசம்பந்தரை முதல் திருமுறையை தொகுத்தார்கள்? அதாவது 17 வயசில் முக்தி அடைந்தார் என்றால் சுந்தரரும் 17 வயசில் தான் முக்தி அடைந்தார். ஞானப்பால் பெற்ற அது குழந்தை அப்படிலாம் சொல்றது. இப்படி ஓங்காரம் என்று ஆரம்பித்ததால், தோடுடைய என்று மங்கள சொல்லில் ஆரம்பித்ததால், இப்படி பல வகையால் நம்ம சொன்னாலும் ஒரு முக்கியமான விடயம் அதிலே மறைந்து தான் என்று சுட்டி காட்டினாலும், சாமியை சுட்டி காட்டினாலும் என்ன இருக்கு? அதையும் தாண்டி ஒரு, நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதையும் தாண்டி ஒரு விடயம் இருக்கிறது. ஏன்னா அருளாளர்கள்லாம் கணக்கு இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. ஐயா யார் சொல்றது? வைணவம்னு சொல்லக்கூடாது. சமணம், அமனம், புத்தம் இது ஓங்கி இருந்த காலத்தில் சீவக சிந்தாமணி, குண்டலகேசி போன்ற அற்புதமான தமிழ் சொல்லாட்சிகள் நிறைந்து நுனிநாக்கு இங்கிலீஷ் போல, நுனிநாக்கு இங்கிலீஷ்ல பேசுறா நம்ம எப்படி கவுந்து கீழே விழுந்துருவோமோ, பேங்க்ல இருந்து எதுலையாவது ஒன்று பேசுறா விழுந்து 10 லட்சத்தை கொண்டு கொட்டுவோமோ, அது போல நுனிநாக்கு இங்கிலீஷ் மாதிரி எது இருக்குது? தமிழ் சொல்லாட்சி சமண நூல்கள். சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி என்ற அற்புத நூல்கள்ல நம்ம பாட புத்தகத்துல வர்றதெல்லாம் யாரு? நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் கம்பராமாயணமும் சமண நூல்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அதுல தமிழ் சொல்லாட்சி அற்புதமாக இருக்கிறது என்பதனால. ஆனால் கருத்து முக்கியம். நமக்கு என்ன முக்கியம்? கருத்தும் தமிழ் சொல்லாட்சியும் நிறைந்ததான் என்னது? திருமுறைகள். கருத்தும் தமிழ் சொல்லாட்சியும் நிறைந்ததான் திருமுறைகள். ஆகவே அப்பேற்பட்ட காலத்தில் அமணர்களை வென்று சைவத்தை நிலைநாட்டியவர் யாரு? திருநீரே பூசாம இருந்தாங்க. மங்கையர்கரசியார் யாருக்கும் தெரியாம நெஞ்சில திருநீர் பூசிக்குவாங்க. திருநீரே இல்லாத காலத்தில் அடுப்பு உலையில இருந்த சாம்பலை எடுத்துடுவான்னு சொல்லி
பாண்டிய மன்னனுடைய ஒரு பக்கத்துல மட்டும் தேய்க்கிறார். ஒரு பக்கத்துல அமரர்கள் அஸ்தி நாசி அஸ்தி நாசி உண்டு இல்லை என்ற மந்திரத்தை சொல்றாங்க. அந்த பக்கம் அடிக்க அடிக்க வெப்பம் பொங்கி துடிக்கிறார். யாரு? பாண்டிய மன்னன் துடிக்கிறார். இந்த பக்கம் ஜில்லுன்னு இறங்கிடுச்சு. எந்த பக்கம்? மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் என்ற அற்புத பதிகத்தை பாடி பூசினார். 2 பதிகம் படிச்சார். 2 பதிகம் படிச்சாங்க. படிச்ச பதிகத்திலிருந்து ஒன்று எடுத்தார். அதுக்கு பேர் என்னது? அனல்வாதம். அனல். அடுத்தது என்னது? அனல்வாதத்தில் என்ன படிச்சாரு? அதாவது என்ன படிச்சாரு? போக மாத்த தன்னோடு பொன்னகலும் இருக்கா இல்லையா? போக மாத்த பூமுலையால் தன்னோடு. இந்த என்ன பண்ணுல வருது? நாளாய போகமே பழம் பழம் பஞ்சிரமா பழம் தக்கரம். அத நாளாய போகாமே. அதே மாதிரி மறையுடையாய் தோளுடைய வாசடைமே போக மாத்த பூமுலையால் தன்னோடு பொன்னகலும். இந்த பாட்டுக்கு அதை உள்ள இருந்து எடுத்தார். அதை எப்படி எடுத்தார்னா, அம்பாள் பதிகத்தை படிச்சுட்டு அம்பாளை வேண்டிட்டு எடுத்து நெருப்புல போட்டார். அந்த நெருப்புல என்ன ஆயிருக்கு? ஏற்கனவே காஞ்ச ஓலை பச்சை ஓலையா மாறி அம்பாள் நிறத்துக்கு, மீனாட்சி அம்பாளுடைய நிறத்துக்கு மாறி, அதனால அதுக்கு பேர் என்ன பதியம்? பச்சை பதியம், போகம். அதே மாதிரி வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புலர் என்று என்ன, அது பேர் என்னது? திருப்பாசுரம். அது பேர் என்னது? திருப்பாசுரம். ஏன் திருப்பாசுரம்? 12 பாட்டுல இருக்கும். மற்ற பாட்டுல எத்தனை இருக்கும்? 11 இருக்கும். இது மட்டும் எத்தனை பாட்டு இருக்கும்? 12ன்னா அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குதா இல்லையா? இப்பயும் நான் சொல்றேன், வீட்டுல இந்த வாழ்க அந்தனர் கௌசிகம் பண்ணு. வாழ்க அந்தனர் வானவரா நீனும் இந்த பாட்டை படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். துன்பமே கிடையாது. எல்லா சௌபாக்கியங்களும் உங்க வீட்டை வந்து சேரும். திருப்பாசுரம் வெற்றி பதியும். திருப்பாசுரம் வந்து வெற்றி பதியும் ஏத்து. இது மட்டும் ஒரே ஒரு பதிகத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஞான சம்பந்தர் தன்னுடைய திருக்கரங்களால் எழுதிய ஒரே பதிகம் எதுனா இதுதான். ஏனைய பதிகங்கள்லாம் அடியார்கள் தான் இவர் பாட எழுதினாங்க. தன்னுடைய திருக்கரங்களால் எழுதிய ஒரே பதிகம்னா வாழ்க. அந்த ஏன் அதை எழுதினார் தெரியுமா? ஏற்கனவே இருந்த ஏட்டுல இருந்து எடுத்திருக்கலாம். ஏன் எழுதினார் தெரியுமா? இனிமே எழுத போற பதிகங்களும் ஆற்றல் உடையது என்பதை காட்டுவதற்காக எழுதினார். வேந்தனும் ஓங்குக என்று ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயும் கூம்பாண்டியனாக இருந்த அந்த பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். கூன் நிமிர்ந்தார். கூனே நிமிர்ந்துன்னா எவ்வளவு பெரிய அற்புதம். முதல் நடந்தது கூன் நிமிர்ந்தது. அடுத்து நடந்த அற்புதம் தான் என்னது? ஏடு எதிர்த்தது. ஏடு எதிர்த்தது. திரு ஏடகத்துல, சோழவந்தான் பக்கத்துல திரு ஏடகம். அப்படி பவுனு கணக்கட்டா கோயில் இழைச்சி செஞ்சு வச்சிருப்பாங்க. போய் பாருங்க. சோழவந்தான் பக்கத்துல திரு ஏடகம் பவுனு மாதிரி கோயில். அப்படி கல்லுல இழைச்சிருக்கும். அப்படி இன்னைக்கு கட்டின கோயில் மாதிரி கல் கோயில். அப்படி செடிக்கெல்லாம் அப்படி பாரு. அப்படிதான் இருந்த திரு ஏடகம் அப்படின்னு. அப்ப அமரர்களை வெற்றி கொண்டு கலியேற்றி அப்படியே வெளியில வர்றாரு. அதுக்குள்ளரையும் அதுக்கு முன்னாடி நடந்தது. ஞான சம்பந்தரை எதுல வச்சு விட்டாங்க? அவர் தங்கி இருந்த கூடாரத்துல என்ன வச்சு விட்டாங்க? தீ வச்சு விட்டாங்க. இந்த செய்தி அந்த காலத்துல செல்போன்ல இருந்தா அடுத்த நாள் காலையில ஊரெல்லாம் பரவி இருக்கும். அந்த காலத்துல என்ன இல்லை? செல்போன் இல்லை. காது வழியா போய் வாய் வழியா காது வழியா போய் சீர்காழி வரைக்கும் வந்துருச்சு. எது? அந்த செய்தி. அப்பாவுக்கு அலர்ச்சியாகி போயிடுச்சு. ஐயோ, என் பையனை கொளுத்திட்டாங்களா? நியாயமா அப்பா வந்து என்ன செய்யுங்க, என் பையன் இறைவனுடைய பையன், அவரை யாரும் கொளுத்த முடியாதுன்னு நினைச்சுக்கும். ஆனாலும் அவர் மானிட நிலையில இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு? ஓட்டமா மதுரை என்ட்ரன்ஸ்ல போய் பிடிக்கிறாரு. அவர் அங்கே வெற்றியோடு திரும்புறாரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. மையனை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம் ஆயிடுச்சு.
ஏதோ கொளுத்திட்டாங்க வச்சுட்டாங்க. இனிமேல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இனிமேல் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை. இனிமேல்ன்றத நானா சொன்னேன் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிச்சாச்சு, இனிமேல் சைவம் கலந்தாச்சு. பாண்டியன் நெற்றியில பூசிட்டான், மன்னன் எவ்வளியோ மாக்கள் அவங்களே, மன்னன் பூசிட்டான். இப்ப மட்டும் நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஒரு கோயிலுக்குள்ள வந்து, அல்லது ஒரு பிரதம மந்திரி கோயிலுக்குள்ள வந்து, தோடுடைய செடிடன் விடை ஏறியோ மதி சூட்டி காடுடைய சுடலை பொடி பூஜியன் உள்ளம் கவர்கல்வன் ஏதுடைய மலகாமுனை பணிந்தேத்த அருள் செய்த வீட்டுடைய பிரமாபுரம் மேடிய பெம்மானிவனன்றே முத்தலாமை இளநாக முடேனும் முலை கொம்பவை பூண்டு மற்றலோடு கலனாபரி தேங்கன உள்ளம் கவர்கல்வன் கற்ற கேட்டல் உடையா பெரியா கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூத பிரமாபுரம் தேடிய பெம்மானிவனன்றே. அவளும் சொன்ன போதும் பிரதம மந்திரியோ அல்லது சீஃப் மினிஸ்டரோ இந்த வகுப்பெல்லாம் தேவையே இல்லை. ஊர்ல இருக்கிறவங்க பூரா தோடு ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சு சாமி கிட்ட போய் நிற்பான். தோடு எல்லா மீட்டிங்ல என்ன நடக்கும்? அப்புறம் நாட்டுல எல்லாம் மும்மாறி மொழியும் எல்லா பிரச்சனைகளையும் தீரும். நம்மளை போல அடியார்கள்லாம் பாடிக்கொண்டிருப்பதனாலதான் மன்னர்கள்லாம் நல்லா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் அவசியம். மன்னனுக்கு 5 கட்டாயம், மன்னனுக்கு 5 கட்டாயம் என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? கட்டளைகள் 5 கட்டாயம். மாநிலம் காவல் செய்பவனுக்கு 5 கட்டாயம் என்று திருவாரூர் சிறப்பிலே நம்மளுடைய சேக்கிழார் சொல்றார். மாநிலங்காவலன் ஆவான், மாநிலங்காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்கும் காலை தானதானுக்கிடையூறு தன்னால் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் உயிர் தம்மார் ஆன பயம் 5 தீர்த்து அறம் காப்பான் அண்ணலோ. இந்த 5 இருந்து யாரு காக்கிறானோ அவன் தானே மன்னன். நாட்டு மக்களுக்கு, தன்னுடைய பிரஜைகளுக்கு தன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தன்னால் தான் கூட சுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க எடுபடி, அவனுங்கனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. தன் பரிசனத்தால் வெளியிருக்கிற பகைவரால், ஊனமிகு பகை திறத்தால் பகைவரால எது வந்தாலும் காப்பாற்ற. தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கல்வரால் எவனும் நம்ம சொத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை எவனும் காப்பாற்றும். உயிர் தம்மால் பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், ஆடு மாடு எது வேணாலும் இருக்கட்டும், சிங்கம் புலி கரடி அல்லது வேற ஒருத்தன் நம்மளை எதுவும் தாக்காமல் ஏதோ பிற உயிர் தம்மா, இதுல இருந்து காக்கிறவன் தான் மன்னன். அப்படி நின்ற சீர் அதான் மண்ணின் நல்ல வண்ணம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாரும் குறை கண்ணில் நல்ல தூரும் கழுமழ வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. இங்கு நாம் நலம், சொக்கநாதருடைய அருளால் இங்கு நாம் நலம், அங்கு பெருமாட்டியும் பெருமானாரும் நலமோ நலமாதான் இருப்பாரு அப்படின்றத அற்புதமா கேட்கிறாரு. அப்படி அமைத்ததுதான் அந்த வண்ணில் நல்ல வண்ணம் என்று கொல்லிப்பண்ணிலே அந்த பாடல். அதான் ஐயா கூட சொன்னார். அந்த கொல்லிப்பண்ணிலே அகச்சான்றிலே தாதையார் பொற்கிண்ணத்தடிசில் கொள்ள அறியன காதையார் கடுமளவள நகர் அப்படி பாடுவார் இல்லையா? பேதையார் அவளோடும் பெருந்தகை அப்படி அந்த பாட்டு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஏன் முதலில் வைத்தார் அப்படின்னா, சைவத்தை பல சிக்கல்களில் இருந்து நிலைநாட்டினார்.
அது மட்டுமல்ல, முத்திக்கு போனா மீண்டும் பிறப்போமா? முத்திக்கு போனா மீண்டும் பிறப்போமா? பிறவாத தன்மை வந்து மீண்டும் பிறக்க மாட்டோம். ஆனா இந்த அமரர்களை வெல்வதற்கு சாதாரண ஆளை அனுப்புனா பத்தாது, அவங்க ஏதாவது பண்ணிடுவானுங்க. முத்தியில இருந்த ஞான சம்பந்தர் அனுப்புறாரு. எதுல இருந்த ஞான சம்பந்தர் அனுப்புறாரு? அதைத்தான் சொல்றாரு. மண்ணில் என்னை மீண்டும் பிறக்குமாறு மையல் செய்தார், மீண்டும் வந்து பிறக்குமாறு மையல் செய்தார் என்று ஒரு பாட்டுல குறிப்பிடுறாரு. அது அகச்சான்றார். அப்ப எங்க இருந்து அவர் வந்தாருன்னா முத்தியிலிருந்து. முத்தியில் அப்ப முத்தியில் இருந்து வந்தா பழைய ஞாபகம் அவருக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனா மறைச்சு வச்சிருப்பார் சாமி. யோகி இருக்கு, 7வது மாசம் குழந்தை திரும்ப வயிற்றுல, குழந்தை திரும்பாதான் ஓங்கார மாதிரி திரும்ப. அது வரைக்கும் பழைய ஞாபகம் இருக்கும் குழந்தைக்கு. முன் ஜென்மத்துடைய ஞாபகங்கள்லாம் தொடர்ந்து இருக்கும். ஆனா 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்படி டேர்ன் ஆகி ஓங்கார மாதிரி வருமா, அப்போ அந்த பழைய நினைப்புகளை எல்லாம் மறக்கடிச்சிருவாங்க. மறக்கடிக்கின்றீங்களா வேணான்றீங்களா? அதனாலதான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளம். கரு உற்பத்தி ஆகும் போதே பழைய நினைப்புகளோட தான் உற்பத்தி ஆகும். ஆனா 7வது மாசம் வந்தவனே அப்படி திரும்பும் பொழுது யோகி இருக்கைன்னு பேர். அதுக்கு பேர் என்னது? அந்த குழந்தை என்ன இருக்கைக்கு வருதான்? யோகி இருக்கை. உமாபதியார் சொல்றார் போற்றி பகர்வையில யோகி இருக்கை என்று குறிப்பிடுறார். அந்த குழந்தை அப்படி திருப்புறத என்ன சொல்றாரு? யோகி. அப்போ பழைய ஞாபகத்தை எல்லாம் என்ன பண்றாரா? மறைச்சிடணுமா வேண்டாமா? நல்லதையும் மறைச்சிடாரு, கெட்டது. ஏன்னா நம்மகிட்ட நிறைய கெட்டது தான் இருக்கும், நல்லது கம்மியாக தான் இருக்கும். நீங்க ஒருவேளை மறைக்காம பிறந்துட்டா என்ன ஆகும்? ஒரு பாட்டியை பார்த்து ஒரு சின்ன பையன் கேட்பான், போன ஜென்மத்தில் நீ தானே கொண்டாட்டின்னு கேட்பான். உண்டா இல்லைங்களா சிவா? அப்போ யோகி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த திருமுறைகள் எல்லாம் முதல் திருமுறையாக தொகுத்ததற்கு காரணம் முக்தியிலிருந்து வந்தார். அதே மாதிரி இவர் எங்க இருந்து வந்தாரு? நாவுக்கரசர் கைலாயத்திலிருந்து அவரும் வந்தாரு. சுந்தரர் எங்க இருந்து வந்தாரு? சுந்தரரும் மிகப்பெரிய அருளாளர்களைத்தான் இங்க எல்லாம் வந்து அனுப்பி யாரெல்லாம் வெற்றி கொண்டார். அப்படி அமணர்களை வெற்றி கொண்டு கல்வி வெற்றி இனிமேல் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற வாக்கை கொடுத்து மந்திரமாவது நீதி என்ற அற்புதத்தை செய்து 2 அனல்வாதம் புனர்வாதத்திலே அத்தனை வெற்றிகளை பெற்ற ஒரு குழந்தை பருவத்தில் இருந்த ஞானப்பால் அருந்திய அந்த ஓங்காரத்தில் மங்களகரமாக துவங்குகின்ற பாடல். நான் நாவுக்கரசனுடைய பாடல் துக்கத்தில் துவங்குகிறது. துக்கத்தில் குற்றாயினவார். யமதர்மம் வந்து குத்துனா எப்படி இருக்கும்? யமதர்மம் வந்து குத்துனா எப்படி இருக்கும்? வயிற்றுல குத்தி மிதிச்சு தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? குற்றாயினவாறு விளக்ககலி கொடுமை பல செய்தன நதியே. ஒரு துயரத்தில் பாடுகின்ற பாடல். காலையில சொன்ன 7 உணர்ச்சிகள் திருமுறைகள். அதுல மங்களகரமான உணர்ச்சியில் ஆரம்பிப்பதாலும் அமணர்களை வென்று சைவத்தில் நிலைநாட்டியதாலும் யாருடைய திருமுறைகளை முதல் திருமுறையாக வைத்தார்? அதுவும் என்ன சொல்ல ஆர்வம் என்று ஓங்காரத்தில் ஆரம்பித்து திருமுறைகள் இம்மில் முடியும். உலகலாம் என்று திருமுறைகள் 12 திருமுறைகள் முடியும். ஓவல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு எதுல முடிகிறது? அப்போ ஒரு தடவை அந்த திருமுறைகள் 12 திருமுறைகளை முற்று ஓதல் செய்தால் ஓங்காரத்தை நிறைவு செய்த ஒரு பலன் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓவில் ஆரம்பித்து முற்று அப்பேற்பட்ட அதுல ஐயா சொன்ன மாதிரி ஒரு பணுகளுக்கு 4 மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதி சூடி. சாமி எத்தனை உருவத்துல வந்தாரு? நான் சொன்னேன் 3 உருவம் அவருக்கு இருக்கு. ஞானசம்பந்தரை ஆட்கொள்வதற்கு எத்தனை உருவத்துல வந்தாரு? 2 உருவத்துல. புறத்தே என்ன உருவத்துல வந்தாரு?
அம்மையப்பா. அகத்தே என்ன உருவத்தில் வந்தார்? காலசுவார். அப்ப மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு? புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள். புறம் புறம், ரெண்டு புறம், அகப்புறம் சிவ. அகப்புறத்துல சிவபெருமான் வேணுமா வேண்டாமா? புறப்புறத்துல வேணும். ரெண்டு பக்கம் இருக்கால, எனக்கு அகமும் இருக்கு. கெட்டது எதுல நடக்குது? அகத்துல நடக்குதா புறத்துல நடக்குதா? ஏன் அகத்துல நடக்குது? அகத்துலதான் நிறைய நடக்குது. எல்லா கெட்ட எண்ணமும் உள்ளுக்குள்ளதான் ஓடுது, அகத்துலதான் ஓடுது. புறத்துல கம்மியா இருக்கு, புறத்துல கம்மியா இருக்கு. அப்போ என்னுடைய கெட்டதெல்லாம் போக்கணும்னா சாமி எங்க உட்கார்ந்து இருக்கணும்? அகத்துல இருக்கணும், புறத்துல. அத புறம் அகப்புறம் புறப்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதில் தோளுடைய செவியன் பேர ஏறி ஓர் தூவன் மதிசூடி. சாமி எப்படி வந்தாரா? மங்களகரமாக. ஒரு பக்கம் காதுல என்ன வந்திருந்தாராம்? தோடு. ஒரு பக்கம் குலைக்காது, ஒரு பக்கம் குலைக்காது, தோளுடைய செவியன். அப்ப அம்மை நமக்கு படங்கள்ல போட்டு காட்டும் பொழுது அம்மை தனியாகவும் அப்பன் தனியாகவும் போட்டு காட்டுறோம். ஆனா அவர் வரும்போது எப்படி வந்தாரா? உமை ஒரு பாகமாக வந்தார். உமை தோளுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி. அப்போ ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் குலைக்காது செவியன் என்று அப்படித்தான் வந்தாரு. நம்ம படங்கள்ல போட்டு காட்டும் பொழுது எப்படி வர்றோம்? அம்மை தனியாவோ அப்பை தனியாவோ அப்பன் தனியாவோ தான், ரைட்டுங்களா? அப்படி தோளுடைய செவியனாக இங்கே தோன்றினார். என்ன கொடுத்தார்? அப்ப பழைய ஞாபகம் அவருக்கு வரணுமா வர வேண்டாமா? ஏன் பழைய ஞாபகம் வருது? அது வரைக்கும் வரல, அந்த யோக இருக்கையில மறந்து போச்சு. அவர் வந்தாரு, உள்ள யாரு போனாரு? சிவபாதை இருந்தே எதுக்குள்ள போனாரு? தண்ணிக்குள்ள போயிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் பார்த்தாரு, அப்பாவை காணோன்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவை காணோன்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சார். அப்பதான் அவருக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த யோகி இருக்கைக்கு முந்திய நினைப்பு அவருக்கு வருது. ஆகா, நம்ம கைலாயத்திலேடா இருந்தோம், இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிறோமே. எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கோம்? இந்த உடம்புக்கு அப்பாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கோமே. நம்ம உண்மையான அப்பா எங்கடான்னு திரும்பி பார்க்கிறாரு. தோணிபுரத்து சிவன், தோணிபுரத்து சிகரம். இது இல்லைன்னா நம்ம உண்மையான அப்பா. அப்படியே திரும்பினார், அப்படியே திரும்ப. அழுத நீர் இருக்கு பாத்தீங்களா? அந்த நீர் வெளியில வந்துதான் ஆகும், சொட்டு சொட்டா மேல உழுகுதான். அழுதுகிட்டு இருந்தவர் அப்படியே திரும்பி மெய்மேல் கண்பொலி வனிப்ப. சிறு குழந்தைக்கு தண்ணி என்ன ஆகுதான்? மெய்மேல் கண்புலி வனிப்ப வேறெங்கு பார்த்தழுவா. வேற எங்க பார்த்தல? கழுத கேட்டா முத்தீஸ்வரர், நான் கேட்டா சிவபெருமான், தோணிபுரம். நான் கேட்டா எங்க போய் ஆகணும்? தோணிபுரம். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு காப்பாத்து யாரு? தோணிபுரத்து ஈஸ்வரன். அப்படி அங்க பாக்குறாரு. மெய்மேல் கண்டொலிவனிப்ப வேறெங்கு பார்த்தழுவா. அடுத்த வரிதான் முக்கியமானது. தம்மேலை சார்புணர்ந்தே, தம்மேலை சார்புணர்ந்தே. பழைய சார்பு நம்ம அம்மா அப்பா ஞானப்பால் குடிச்சது. ஆகா, இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கமே. தம்மேலை சார்புணர்ந்தே சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்ற திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றழைத்தருடைய அழுதருட. இங்க அழுகிற வரைக்கும் யாரும் வரலையா? இங்க அழுகிற வரைக்கும் அப்படியே திரும்பி தோணி சிகரத்தை பார்த்தோடனே உண்மை உணர்ந்து அழுகிறானேன்னு அம்மாவால தாங்கவே. முதல்ல அழுதுன்னு தான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அம்மா ஞாபகம் வந்து அழுகிறானேன்னு திரும்பிட்டு அழுத உடனே அம்மாவால தாங்க முடியல. திடுத்தும்னு ஓடி வந்து இறங்கிட்டான். திடுத்தும்னு ஓடி வந்து உண்ணாமுலையாகி இரு கணங்களிலிருந்து பால் கறக்கிறாங்களாம். ஆரணமும் உலகேலும் இந்த அனைத்திற்கும் காரணமாய் கருணை திருவடிவாட சீரனங்கு சிவபெருமான் சென்றடைந்து அருள்களும் வாரினங்கு திருமுலைப்பால் வல்லத்து கரந்தருளி. பொக்கிண்ணத்துல
உண்ணாமலையாகிய திருதனங்களிலிருந்து கிரியாசக்தி ஆகிய ஞானசக்தி ஆகிய தனங்களிலிருந்து அந்த பாலை கறந்தெழுந்து குழந்தைக்கு கொடுக்க அப்படி முயற்சி பண்றாமா. சாமி கையை பிடிக்கிறாராம். ஒரு நிமிஷம் இரு, நீ மட்டும் அருள்பாலித்தா போதுமா, அது எனக்கும் குழந்தைதானே, நான் அதுல கொஞ்சம் சிவஞானத்தை குழைச்சு கொடுக்குறேன். என்ன பண்றேன்? குழைச்சு கொடுக்குறேன். திக்கா சாப்பிடுற குழந்தை என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி. அம்மா வந்து கண்ணை தொடச்சு விட்டு இந்தான்னு ஊட்டுறாங்களாம். உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொக்கின்னம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அண்ணனார் அருள் புரிந்தார். நினைச்சு பாருங்க, நமக்கு இதே மாதிரி சாமி வந்து இதே மாதிரி கலங்க மலங்கினேன் கனி நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை. அவர் பாட்டுக்கு வந்து கொண்டார், நீ கலங்காத, நான் இருக்கிறேன், ஏன்டா கவலை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காட்சி அங்கே நடக்குது. அதுக்குள்ளேயும் உள்ள இருந்து வெளியே கையில பொறுக்கு என்ன வேற வச்சிருக்காரு. விஷ்ணு யார் கொடுத்ததடா சாப்பிட்டேன் அப்பதான் சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. சொல்லி அந்த என்னெல்லாம் ஞானம் கிடைச்சது என்னறிய, அதாவது எல்லா ஞானத்தையும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். பகவதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஊமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலை. இப்போ நமக்கு கிடைக்காதா இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு? அவர் கொடுத்த அந்த பாட்டை படிக்கும் போது நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக் பையில போய் பாருங்க, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தீங்க. இப்போ 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருமுறைகள் திருநச்சித்தாந்தம் இதெல்லாம் படிக்க படிக்க இப்போ எவ்வளவு உயிர் வந்து வளர்ந்துருக்கு, உயிர் வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு. நான் கூட எல்லாரும் இறைவன் என்ன பண்ணுவாரா, கொஞ்சம் கொஞ்சமா இருப்பார். எப்படி? இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்திருத்து எனையாண்டு கரும்பு தரு சுவையன. நீங்க ஒரு நல்ல பதார்த்தம் செஞ்சு வச்சிருந்தீங்க, உங்க பையன் மேல உங்களுக்கு ரொம்ப ஆர்வம், உங்க பொண்ணு மேல ரொம்ப ஆர்வம், இந்த பதார்த்தத்தை பார்த்து பார்த்து செஞ்சீங்க. செஞ்ச பதார்த்தத்தை கொடுத்தா அதுக்கு 1 நிமிஷம் அங்கே வேணாம் அப்படின்னு ஓடி போயிடும். 3 மணி நேரம் உட்காந்து உருட்டி உருட்டி சின்னதாக பொறிச்சு அதை வேற குலோப் ஜாமுனில் போட்டு அவ்வளோ செஞ்சதுக்கப்புறம் சிங்கிள் டயத்தில் ஒரே இடத்துல எனக்கு வேணாம் அப்படின்னு போனால் எப்படி இருக்கும்? அப்போதான் சொல்லுவேன், சாப்பிட்டு பாருண்டா, கொஞ்சம் நாக்கில் வச்சு பாருண்டா, அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த பையனுக்கு ஊட்டுறதுக்கு அதை சிவபெருமான் பண்ணுறாங்க. ஈர்த்து இணையாருக்கு கரும்புதல் சுவை அப்படி கொடுப்பாராம் சிவன். அப்படிதான் அந்த பாடல்களை முதல் திருமுறையில சாமி என்ன பண்ணாரு? தொகுத்தார். ஞானசம்பந்தருக்கு குருநாதர் யார்? சாமி காலில் சொன்னார். என்ன ஐயா சொன்னார்? என்ன சொன்னாரு? அருணகிரிநாதருக்கு புமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல, வித்தகர் போல என்னது? புமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைபாட அடிமைதன கருவாயே. அப்படிதான் சொன்னாரு. அமிர்த கவி தொடைபாட அடிமைதனக்கு. அப்ப ஞான சம்பந்தரத்தை என்னவா வச்சாரு? குருநாதர். அப்ப காரைக்கால் அம்மையார் என்ன பாடுறாருன்னா, கொங்கை நிறங்கி நரம்பெழுந்து குண்டு கங்கன் பொற்குடி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நின்று பருடைய நீல்லடைக்காலம் பெண்பே தங்கி அலருமடு காட்டில் தாழ்சடை 8 திசை வீசி அங்கம் குளிர்ந்து அலராடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. உண்டா இல்லையா? இந்த பாட்டு ஒரு பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி பேயார் சொன்ன இந்த பாடல்களை பாடினால் இன்ன பலன் கிட்டும் என்று சொல்றாங்களா இல்லையா? இந்த பதிகத்தை முடிச்சவனை 10 பாட்டை முடிச்சுட்டு பேயார் சொன்ன இந்த அப்போ இந்த கடைக்காப்பு சொன்னது முதலில் யார் என்றால் யாரு? காரைக்கால் கடைக்காப்பு சொல். அப்ப கடைக்காப்பு தான் யாரு பாடுறது? அவருக்கு என்ன 2.5 வயசுல கடைக்காப்பு பாடுங்க வந்து சிவபெருமான் சொன்னாரா? 2.5 வயசுலேயே மானசீகமாக குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார்? காரைக்கால். அதனால ஞானசம்பந்தருக்கு குருநாதர் யாருன்னா காரைக்கால்.
ஆக இறைவனுக்கும் எனக்கு இடையில ஒரு குருநாதர் இல்லாம நான் யாரை அடைய முடியாது? இறைவனை. நமக்கும் இறைவனுக்கு இடையில ஒரு குருநாதர் இல்லாம நாம யாரை அடைய முடியாது? அப்போ ஒரு குருநாதர் யாரு? 24வது பட்டத்தில் எழுந்தருள் இருக்கின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் யார்? அவங்க கீழே இருந்துதான் எல்லாமே. குருநாதர் இல்லாம யாரை அடைய முடியாது? இறைவனை அடைய. மானை காட்டித்தான் மானை பிடிக்க வேண்டும், ஞானியை காட்டித்தான் ஞானிகளை பிடிக்க வேண்டும். ஒரு சொட்டு மோராக இருந்து பல சொட்டு பால்களை தன்பால் ஈர்த்தல், பல சொட்டு பால்களை தன்பால் ஈர்த்தல் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த தோளுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி. நீங்க வேணா இப்ப பாடுற காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், உள்ளம் கவர் மறைப்பாற்றலை இங்கே குறிப்பிடுகிறார். சிவா உள்ளத்தை கவர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உள்ளத்தை கவர்றது பெரிய விஷயம். உங்க உள்ளத்தை யாராவது கவர முடியுமா? 25 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கவர்ந்தாருங்கயா, அது கிடையாது. உள்ளத்தை, உள்ளம் என்பது உயிர் என்று பொருள். உள்ளம் என்பது என்னது? உயிரை கவர்கின்றவன் யார் என்றால் சிவபெருமான். உயிரை கவர்கின்றவன் யார் என்றால் நாம அந்த கவர்ற மாதிரி இருந்துக்கணும். கவர்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணாரு? உண்ணுகின்ற 10 உயிர், உண்ணுகின்ற 10 உயிர், உண்ணி 10 உயிரை உண்ணுகின்றவன் கவர்கின்றவன் யாருன்னா உள்ளத்தை கவர்கின்றவன் யாருன்னா சிவபெருமான். என் உள்ளம் கவர். நாயகனை பார்த்து நாயகி எப்படி மயங்குகிறாளோ அதே போல உலக நாயகனாகிய சிவபெருமானை பார்த்து நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? மயங்க வேண்டும். அதான் உள்ளத்தை கவர்கின்ற நாயகன் என்று குறிப்பிடுகிற உள்ளம் கவர்கள். ஏனுடைய மலராமுனை நான் படிந்தேத்த ஈருடைய பிரம்மாபுரம் ஏறிய பெருமான். அப்படி அதுல எத்தனை வேலை சொல்லலாம்? 5 ஒலிகளை சொல்லலாம். எத்தனை சொல்லலாம்? 5 ஒலிகளை சொல்லலாம். 63 எழுத்து, 63 நாயன்மாரை சொல்லலாம். அடுத்து தனித்தனியா பிடிச்சா 72. இப்படி பல விடயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. பழைய விடயங்கள் அதுக்குள்ளே. இப்போ அதுக்கெல்லாம் நமக்கு நேரெல்லாம் உங்களுக்கு போக போக படிச்சாங்க. எத்தனை ஊர் பேர் எத்தனை இருக்கு? அந்த பிரம்மாபுரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எத்தனை பேரெல்லாம் அதுக்கு இருக்கு? என்னென்ன பேரு? அதை ஒரு பாட்டா பாடிடலாம். பிரம்மபுரம், வேலபுரம், புகழி, வெங்குரு, நீர்பொருவில், திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முங்கரு, சண்மை நகர், வடகாலி, கொச்சவயம், பரவுதிரு, கழுமணமா, 12 திருப்பயத்தார் என்று 12. ஏன் இந்த 12 பேர் இருக்குதுன்னா 12 ஊழி காலத்தில். எத்தனை? ஒவ்வொரு ஊழி காலத்திலே மூழ்காத ஒரே ஒரு ஊர் எதுன்னா எது? அதனாலதான் உயரத்துல இருக்கு. தோணி வச்சுக்கிட்டு அப்பா எங்க இருப்பாரு? உயரத்துல. எவ்வளவு தண்ணி வந்தாலும் தோணி என்ன பண்ணுமா? அதான் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்வு நொடித்தார். ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்வு நொடித்தார் மலையை சூழி செய்கின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழி செய்கின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆணி கடலறையா அஞ்சையப்பர் அறிவிப்பரே. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்மளை அப்படியே இழுக்கும் சிவா. அந்த பொருளெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தம். இப்போ இப்படி பாடலுடைய பொருள் முற்றலாமையில நாகமோடு ஏன முல்லை கொம்பவை உண்டு மற்றலோடு கலனாவலிதே எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையா பெரியா கடல் கையால் உழைத்த பெற்ற பூந்த பிற மாபுரம் மேவிய. முற்றலோடு என்று முதுமையை அங்கே குறிப்பிடுகிறார். இள நாகமோடு என்று இளமையை அங்கே குறிப்பிடுறாரா இல்லையா? முற்றலாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவாசகத்துல ஒரு பாட்டு, முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே
பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழமைக்கும் பழமைக்கு எவ்வளவு பழமை அப்படின்னா தொன்மை என்று பொருள். என்னது? முன்னை பழம்பொருளுக்கும் பழம்பொருளே அப்படின்னா தொன்மை. தொன்மைக்கும் பழமைக்கு என்ன வேறுபாடு? பழமை என்றால் ஒரு கால எல்லை உண்டு, தொன்மை என்றால் கால எல்லை. ஏனைய சமயங்களுக்கெல்லாம் ஒரு கால எல்லை உண்டு, கிபி கிமு என்று. ஆனால் சைவ சமயத்துக்கு மட்டும் கால எல்லை எப்போ தோன்றுறதுன்னு கிடையாது. எல்லாவற்றுக்கும் அதான் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே. இனிமே எவ்வளவு கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி, செல்போன் வந்தாலும் சரி, இனிமே இன்னொரு ஆளே உற்பத்தி பண்ணி முன்னாடி நிப்பாட்டான், என்னைய மாதிரி நிப்பாட்டினாலும் சரி. நிப்பாட்ட முடியுன்றீங்களா? நிப்பாட்ட முடியாதுன்றீங்களா? என்னைய மாதிரியே ஒரு ஆளை முன்னாடி நிப்பாட்ட முடியுமா? முடியாதா? எதிர்காலத்தில் கொண்டாடினாலும் கொண்டாடுவாங்க. செல்போனில் இப்படி மெகத்தில் பேசுறதெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா? அமெரிக்காவிலேருந்து இப்படி முகத்தில் பார்த்து நேராக பேசுறதெல்லாம் நினச்சி பார்த்துருப்போமா? டூரிங் கொட்டாயில சினிமா பார்த்த காலத்தில் அது எவ்வளோ, அது வீட்டில் வரும் நினச்சி பார்த்துருப்போமா? வீட்டில் சினிமா பார்ப்போம் நினச்சி பார்த்துருப்போம். முண்டி அடிச்சுட்டு சினிமா பார்க்குறோம். இப்போல்லாம் முடியும். அது நான் வீட்டிலே பார்த்துருப்பேன், அது கையிலே பார்த்துருப்பேன், போகிற வழியிலே பார்ப்பேன். அப்படியெல்லாம் என்ன பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. அப்பேற்பட்ட உன்னை பிரானாக பெற்ற சீரடியோ நாங்க முன்ன தலைவனாக. அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிடைக்குமா? கிடைக்காதா? நீ ஏன் தலைவன்? அப்பேற்பட்ட ஆளு நீ. அப்படின்னா எல்லாமே எனக்கு அப்படியாக அற்புதமாக இந்த முற்றலாமை என்று துவங்கி இள நாகம் என்று இளமையை சொல்லி, இளமைக்கு இளமை, முதுமைக்கு முதுமை. பழமழை நாகன் யாரு? சிவபெருமான். பழமைக்கும் பழமை, புதுமைக்கும் புதுமை என்று அறிவிப்போம். வற்றலோடு கலனா வலி தேர்ந்தன உள்ளம் கவர் கண். வற்றலோடு சாமி என்ன கையில் வச்சிருக்காரு? பிரம்ம கபாலம். எப்போ வந்துச்சு அந்த தலை? எப்போ வந்துச்சு? யாரு கொண்டு வந்தது அந்த தலையை? இவன் போய் எதுவும் நேரடியாக செய்ய மாட்டார். வீரபத்ரனை ஒரு நாள் அனுப்பிச்சு வச்சார். எப்போ? தக்கன் யாகம் செய்யும் பொழுது வீரபத்ரன் அனுப்பிச்சு வச்சார். தக்கன் நல்ல யாகம் செஞ்சானா கெட்ட யாகம் செஞ்சானா? நல்ல யாகம். ஊர் மக்கள்லாம் நல்லா பலன் பெறணும், மழை பெய்யணும், நல்ல யாகம் செஞ்சான். ஆனா யாரை நினைக்காம செஞ்சான். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ என்ன நன்மை செஞ்சாலும் சரி, சிவபெருமானை நினைக்காம நீ எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அது உனக்கு பலனை தராது. நீ எவ்வளவு பெரியவனோட டொனேஷன் கூட அது கூட என்னென்னமா யாரை நினைக்காம செஞ்சா பலன் தராது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டால் உய்வில்லை இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற நன்றியை கொன்றதற்கு எந்த உயிலுமே என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டால் உய்வில்லை இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற. செய் நன்றினா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், மூணுக்கும் அது பேர் இறைவன். அப்படி அந்த மாதிரி சொல்லி வற்றலோடு அப்படி அந்த தக்கன் யாகத்துல முதல்ல உட்கார்ந்து இருந்தது யாரு? வேள்வி எழுப்பிக்கிட்டு பிரம்மா வேள்வி நாயகனாக உட்கார்ந்து இருந்தார். பிரம்மாவுக்கு நெய்யை ஊத்திக்கிட்டு இருந்தவர் யாரு? சூரியன். முதல்ல வீரபத்ரனுக்கு கண்ணு தெரிஞ்சது சூரியன் தான். அப்படியே 2 கையை எடுத்தாரு. இப்படி 2 கையை வச்சு அப்படி கண்ணத்துல குத்துனாரு பாருங்க. எத்தனை பல்லு உள்ள விழுந்துச்சு? 32 பல்லு வேள்விக்குள்ள விழுந்துச்சு. பல்லுன்னா நீங்க சின்ன பல்லுன்னு நினைச்ச கூடாது. உங்களை மாதிரி பல்லுன்னு பெரிய பெரிய மலை மாதிரி வந்து பொத்துன்னு 32 பல்லு வந்து விழுந்துச்சு. விழுந்தோடனே வேள்வி என்னாச்சு? ஃபர்ஸ்ட் சூரியனார் துண்டை வாயினை பக்கரை வாரி நெறித்தவாறு. ஏண்டா பக்கத்துல திரும்பி பார்த்தாரு. உலக நாயகன் யாரு? பிரம்மா இருந்தாரு. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? எங்க பெருமானுக்கு அஞ்சுதலை, எனக்கு அஞ்சுதலையா? நான் யாருக்கு அஞ்சுதல் இல்லை, இரு உன் தலையில ஒன்ன கொடுக்குறேன்னு என்ன பண்ணாரு? பிடிங்கல, கோபத்துல பிடிங்கிட்டார். இப்ப இந்த தலையை என்ன செய்யறது தெரியல. யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? இது என்ன செய்யறது தெரியல சாமின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன கொடு, நான் வச்சுக்கிறேன். பிச்சை பாத்திரமா வச்சுக்கிட்டாரு. என்ன பிச்சை பாத்திரமா வச்சுக்கிட்டாரு?
நம்மளுடைய வினைகளை வாங்குகிற பிச்சை பண்ண. வினையை வாங்க, அதாவது முல்லை வாங்குறதுக்கு ஒரு பேர் உண்டு, முல்லை புடுங்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குல்ல, அந்த முள் வாங்கிக்கு என்ன பேர்? வினையை வாங்குறதுக்கு பேர் என்னது? வினை வாங்கி. சாமிக்கு என்ன பேர் வைக்கிறார்? அன்னையிலிருந்து வினை வாங்கி வச்சுட்டாரு. எப்போ கபாலத்தை பிடிச்சாரோ அதுல இருந்து அவருக்கு பேர் என்னது? வினை வாங்கி. எதுல வாங்குறாரு? வாங்கி வினை மலமறுத்து வான்கருணை தந்தானே, நான்கு மறை பயத்தில்லை அம்பலத்தை கண்டே. அப்படியாக வற்றலோடு கலனாவளி நேர்ந்த எனது உள்ளம் கவர்கள் கற்றல் கேட்டல் உடையாக. யாரு பெரியார்னு சொல்றாரு? உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பெரியார் பெரியார், நம்ம ஏதோ சொல்லிக்கிறோம். பெரியவங்க யாரு? வயசுல பெரியவங்களை ஒரு பெரியவங்கன்னு சொல்லல. சாமிக்கும் ஒரே வயசு தான், எனக்கும் ஒரே வயசு தான், உங்களுக்கும் ஒரே. உயிர் என்று உண்டோ இறைவன் உண்டு, இறைவன் என்று உண்டோ உயிர் அன்று உண்டு, நீ என்று உண்டோ அன்று நானும் உண்டு. அதனால எல்லாருக்கும் வயசு ஒண்ணுதான், இந்த உடம்புக்கு தான் வயசு வேற. அப்ப அந்த பெரியவர்னு சொல்லல. கற்றல் கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? குருநாதர் ஒருத்தர் சொல்ல சீடர்கள் பல பேர் கேட்கிற இடத்துக்கு பேரு என்னது? கற்றல் கேட்டல். ஒரு குருநாதர் இருக்கணும், அங்கே பல சீடர்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கணும், அதுக்கு பேர் என்னது? கற்றல் கேட்டல் நடக்கின்ற இடம். அவங்கதான் யாரா? பெரியவர்கள். கற்றல் கேட்டல் உடையா பெரியா கடல் கையால் தொழுதே. சிவா, 3 சாமிக்கு திருவடி என்று ஒரு பெயர் உண்டு. என்னன்னு? அடி என்று ஒரு பெயர் உண்டு, தாள் என்று ஒரு பெயர் உண்டு, கடல் என்று ஒரு பெயர் உண்டு. 3க்கு என்ன பொருத்தம்? அடி, கடல், தாள். இது என்ன பொருத்தம்? சிவா, தாழ்பால் வச்சுக்கோ. தாழ்பாலுக்கு வர இல் வேற இருந்தாலும் இந்த இல்லும் போடலாம், தாழ்பால் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 கதவையை இணைக்கிறது எது? 2 கதவை இணைக்கிறது எது? அப்போ இறைவனுடைய திருத்தால் இந்த உயிரையும் சிவத்தையும் இணைக்கின்ற தாளாக இருக்கிறது. அதனால அவருக்கு பேர் என்னது? தாள் என்று பெயர். அடி என்றால் என்னன்னா, ஒருத்தர் போன அடியில, இப்ப ஞானசம்பந்தர் எப்படி பாட்டு பாடியே போனாருப்பா, நம்மளும் பாட்டு பாடியே என்ன பண்ணணும்? அவர் அடியை தொட்டுக்கிட்டே போயிருப்பா. சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? எரிபத்த நாயனார் என்ன பண்ணாரு? அவர் மாதிரியே நம்மளும் போய் இறைவனை அடையணுப்பா, இறைவனை அடையணுப்பா. ஒருத்தருடைய அடியை பின்தொடர்ந்து செல்லுதல் அடி என்று பொருள். அது பேர் என்னது? அடி என்று பொருள். அப்புறம் கடல் என்றால் என்னது? கடல் என்றால் அந்த அடியிலே சுற்ற ஆபரணங்களுக்கு கடல் என்று. தண்டையணி வெண்டையங்கிங்கி சதங்கையும் தண்டடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரியோடு தந்தன் மனை நன்கு போல் இருக்கா இல்லையா? அப்போ இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் இறைவனுடைய திருவடியை குறிக்கிறது. அப்ப திருவடியினுடைய இலக்கணம் என்னவென்றால், அனைத்து உயிர்களையும் தாங்குகின்ற அடியாக இருப்பதால் அந்த அடி வழியாகத்தான் நான் யாரை அடைய வேண்டும்? சிவபெருமானே. அதான் இங்க சொல்றார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதே. இறைவனிடத்துல சேர்க்கின்ற அந்த திருவடியை வழங்கு. தொழுத பெற்ற மூந்த பிரம்மாபுரம் மேலிய. இப்படியாக பாடிக்கொண்டே வந்து ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே ஒரே மாதிரி இலக்கணம். 8வது பாடல் என்ன இருக்கும்? ராவணனை பற்றி இருக்கும். 9வது பாடல் எதை பற்றி இருக்கும்? திருமாலை பற்றியும் அயனை பற்றியும் இருக்கும். 10வது பாடல் எதை பற்றி இருக்கும்? புத்தர் சமணரை பற்றி இருக்கும். 11வது பாட்டு கடைக்காவு. 11வது பாட்டு கடைக்காவு. அருளிய மறை ரைட்டா சிவா. இப்படி 11வது பாட்டு. அதுல கடைக்காப்பு பலன் சொல்றாரு. அப்ப நாவுக்கரசர் கடைக்காப்பு சொல்லியிருக்காரா இல்லையா? சில பாடல்களிலே சொல்லியிருக்காரு. மாப்பினை தழுவியமாதோர் பாகத்தை போப்பினைக்கு கடி பொருந்த கைது நாப்பினை தழுவிய நமச்சிவாய ஏத்தவல்லா நமக்கு இடுக்கன் இல்லை. இது கடைக்காப்பா இல்லையா?
சுந்தரனும் சில பாடல்களிலே கடைக்காப்பு சொல்லியிருக்கிறார், நாவுக்கரசரும் சில பாடல்களிலே கடைக்காப்பு சொல்லியிருக்கிறார். ஆனால் ஞானசம்பந்தர் அனைத்து பாடல்களிலும் கடைக்காப்பு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அதனால அப்பேற்பட்ட ஞானசம்பந்தருடைய திருவடியை எதில் வச்சுக்கணும்னா தலையில வச்சுக்கணும்னு சொல்லிதான் சேக்கிலார் பாடலையே தோற்கிறார். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை தொண்டு திருத்தொண்டு வரவும். பெருமானுடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி எதில் வச்சுக்கணுமா? தலையில சூடி திருத்தொண்டு செய்யணும், திருத்தொண்டு செய்யணும். அப்பேற்பட்ட ஞானசம்பந்தருடைய திருவடி, அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் நமக்கு 2.5 வயசுலேயே நமக்கு இப்பெல்லாம் 2.5 வயசுல அம்மான்னு தான் சொல்லுது, அப்பான்னு தான் சொல்லுது. ஆனால் அவர் 2.5 வயசுலேயே அற்புதமான பதியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தார். பதியங்களையெல்லாம் நச்சையின் தமிழ் பாடிய ஞான சம்பந்தம் இச்சையே புரிந்தருடைய இன்னருளால் அச்சிறப்பொருள் பூதம் முன் விரைந்த அகழ் பீடத்து உச்சி வைத்தது பசும் பொன் ஆயிரக்கிளி. இந்த பாட்டை பிடிக்கிறாரு. எந்த பாட்டை? இடரினும் தளரினும் எனதொரு நோய் காந்தார பஞ்சமத்தில். காந்தார பஞ்சமத்தில் ஒரு பாட்டு சொல்லுங்க. சொன்னை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை கிருந்தடி பொருந்த கைதொட இதரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் தொழுதெழுதே கடல் தன்னில் அமுதோடு கலந்த நஞ்சே மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாலுமாறு ஈவனும் எமக்கில்லையே அதுவோ வலியின் அருள் ஆவடு துறையரணே. இதான் அவன் வேலையா? அப்படி கேட்ட உடனே சாமி ஓடி வந்து அந்த பொன் மூட்டையை தாங்கி பூதகணங்கள் வந்து என்ன கிளி கொடுக்குறாங்கன்னா உளவா கிளி. என்ன கிளி கொடுக்குறாங்க? அல்லல்ல குறையாத உளவா கிளி. நச்சியின் தருள்வாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்தருடைய இறைவனின் அருளால் அச்சிறப்பொருள் பூதம் விரைந்த அகல் வீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிளி ஒன்று. 1000 பொற்காசுகளை வச்சுட்டார். பசும்பொன் அதுல 2 பொருளை 2 காசை நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்தா என்ன ஆகுமா? 2 காசை எடுத்தா என்ன ஆகுமா? திருப்பியும் குறையுமா? உழவா கிளி அப்படின்னா என்ன? எடுத்தா என்ன ஆகுமா? 2 காசு எடுத்தா 4 காசு எடுத்தா 4 காசு, 10 காசு எடுத்தா. அப்ப இந்த பாத்திரம் எங்க இருக்கு? இப்போ அந்த பூதகணம் இருக்குல்ல, எடுக்க குறையாது இல்ல. இப்ப அது எங்க இருக்கு? திருக்கைலாய பரம்பரை திருவாவூதுறை ஆதீனத்தின் திருக்கரங்களில் இருக்கிறது. எங்க இருக்கிறது? கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? சிவா எடுத்து கொடுக்குறாங்களே. எதுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க? அந்த உழவா கிளியிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. வந்துகிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் அங்கே இருக்கிறது. அங்கே அற்புதமான பதிவு. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு இப்படி வர்றாரு. பூதகணத்துக்கு முன்னாடி கல் பீடம் இருக்கு, கல் அடுக்கி வச்சிருக்காங்க, மூடி இருக்கு. யாராலும் எடுக்க முடியாத அளவில் அந்த கல் பதிச்சிருக்கு. அது கல் பதித்தது போலவே தெரியவில்லை. ஞான சம்பந்தருக்கு ஒரு வாசம் அளிக்கிறது. என்ன சொல்றது? தமிழுக்குன்னு ஒரு வாசம் இருக்கான். மண்ணுக்கு வாசம் கேள்விப்பட்டிருக்கோம், மண்ணுக்கு வாசம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தமிழுக்கு வாசம் அடிக்கிறான். தமிழ் வாசம் அடிக்கிறது. இங்க இந்த கல்லு கீழே ஏதோ இருக்கிறது, எடுங்கள் என்றார், உத்தரவிட்டார். இறைவன் உள்ளிருந்து உணர்த்த அந்த கல்லை பேர்த்து எடுக்கிறாங்க. பேழையில் பாதுகாப்பாக 3000 பாடல்கள் கொண்ட திருமந்திரம் இருக்கிறது. எத்தனை? 3000 பாடல் கொண்ட. அப்போதான் எல்லாரும் தெரியுது, ஆகா திருமந்திரம் கிடைக்க பெற்றோர். அப்பொழுதுதான் வரலாற்றையெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தெரிகிறது.
ஆவது தந்துரை அணைந்து எங்க இருந்து வர்றாரா? திருவாவூர். எங்க இருந்து திருவாவூர்துறைக்கு வர்றாரா? திருக்கைலாயத்தில். சிவா திருக்கைலாயத்தில் சிவபெருமானிடம் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் 8 பேர். எத்தனை பேரு? 8 பேர். நந்திய பெருமான் தனி. நந்திய பெருமான் எப்பவுமே அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அது போக எத்தனை பேர் கேட்கிறாங்க? 8 பேர். யார் யாரு? குந்தவம்மா சொல்ல போறாங்க. யார் யாரு? சனக, சனந்தன, சனாதன, சனத்குமார. இவங்க 4 பேர். இந்த 4 முனிவர்களும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் யார்? சிவயோக மாமுனி. சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாத, அப்புறம் சுந்தரனார். யாருன்னா திருமூலர். அதுக்கு முன்னாடி அவர் கேட்கும்போது அவருக்கு பேர் என்னது? சுந்தரனார், திருமூலர். எத்தனை பேர் கேட்கிறாங்க திருமந்திரத்துக்கு? எத்தனை பேர் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் சிவபெருமானிடத்துல? 8 பேர். சனக, சனாதன, சனந்தனர், சனற்குமாரர், சிவயோக மாமுனி, அப்புறம் பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுந்தரனார். சுந்தரனார் அப்படின்னா என்ன? சுந்தரர் கிடையாது. சுந்தரனார் அப்படின்னா யாரு? 8 பேர். இது போக ஒருத்தர் ஸ்பெஷல். அவர் யாரு? இந்த நடராஜர் உருவம், அம்மையப்பர் உருவம் யாரு மூலமா கிடைச்சது நமக்கு? அம்மையப்பர் உருவம் யாரு மூலமா, யாருக்கு கொடுத்த காட்சி? நடராஜர் யார் மூலமா கிடைச்ச காட்சி? நடராஜர் யாரு மூலமா நமக்கு கிடைச்சதுன்னா வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர். சாமி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே நடராஜர் உருவத்தை காட்டினார், அந்த திருநடனத்தை காட்டினார். அதனால நமக்கு நடராஜர் உருவம் கிடைக்கப்பட்டது யாருடைய அருளாலேனா பதஞ்சலி முனிவராலும். என்னது? வியாக்கிரபாதர். யானைக்காலு, மயில் காலு, இந்த காலெல்லாம் யாரு காட்டினாரு? காதன் மத பிடியோடும் கழுவருவன கண்டே. 2 யானை வந்துச்சான். அழகா சோற அலங்காரம் பண்ணிருந்தான். ஆம்பளை யானை அழகா சோற அலங்காரம் பண்ணிருந்தான். என்ன யானை? ஆம்பளை யானை. அது என்னன்னா மடப்பிடி. காதன் மடப்பிடியோடு களிர் வருவது. களிர்னா யானை, மடப்பிடினா என்னது? 2 ஜோர அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்படி வந்துச்சான்? அட்டங்கு. ஆண் யானை இடிக்குவோம், உடனே பெண் யானை என்ன பண்ணுவான்? அட்டங்கு. அதை விட அருமையா சொல்றாரு. காதல் மட பிடியோடு களிறு அருவன கண்டே. சிவா அப்படிதான் சொல்றாரு. காதல் மட பிடியோடு என்ன அர்த்தம்? அப்படி இடிச்சுக்கிட்டு வருவான் அந்த யானை 2 அப்படி மோதிக்கிட்டு. அது காதல் மடப்பிடியோடு கழிது வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஞான சம்பந்தர் கவிய அம்மையப்பரை கும்பிடுறோம். நடராஜர் பதஞ்சலி முனிவருக்கு காட்சி கொடுத்த நடராஜரை கும்பிடுறோம். ஆனா யானைக்கால பார்த்தா உதச்சி தள்ளி ஓடுறோம். சிவ யானைக்காலுக்கு பேரு குஞ்சிதபாதம்னு பேரு. கஜகஸ்தம். என்னது? கஜகஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குஞ்சிதம்னா என்ன அர்த்தம்? குஞ்சிதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அருளை பொழிகின்ற பாதம். குஞ்சிதம், குஞ்சு அப்படின்னா அருள், அருளை பொழிகின்ற. யானை மேல ஏறணும்னா யானை முன்னங்கால நீட்டினாதான் என்ன பண்ண முடியும்? யானை மேல ஏறணும். முன்னங்கால நீட்டாம ஏறினா என்ன பண்ணுமா? ஏறி மிதிச்சுடுமா. ஏறி மிதிச்சு. அப்ப 24 மணி நேரமும் முன்னங்கால நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏறிக்க யாரு? நடராஜர். யாராவது யாரு மேல குற்றம்? குற்றம். அப்படியாக அந்த திருவடிக்கு பேரு கஜகஸ்தம் அல்லது
குஞ்சித பாதம் கேட்டா சிவா. இப்படியாக அந்த திருமந்திரத்தை உள்ள இருந்து எடுக்கிறார். எங்க இருந்து வர்றாரு? திருக்கைலாயத்தில். எத்தனை பேர் பாட்டு கேட்டாங்க? சிவா இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல விட்டுருவேன், அப்படியே டீயை சாப்பிட்டு நம்ம போயிடலாம். 4 மணி பர்சன்ட் நீங்க பிடிச்சிடலாம், நோ டென்ஷன். கேட்டா திருக்கைலாயத்திலிருந்து வராது. திருக்கைலாயத்திலிருந்து வராது. எங்க அப்படியே வராரு? அப்படியே வரிசையா சொல்றாரு. எந்த ஊரெல்லாம் தாண்டி வராரு என்பதை அற்புதமாக இங்க ஒரு பாடலிலே குறிப்பிடுகின்றார். என்ன பாட்டு? மண்ணு திருகேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பண்டு புகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்தேத்தி. அற்புதமாக சொல்றாரு. மண்ணு திருக்கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேபாளத்தை பணிந்தேத்தி துண்ணு சடை சங்கரனார் ஏற்ற தூநீர் கங்கை அன்னமலி அகந்துறை நீர் அருங்கரையின் மருங்கனைந்த. அருசியா கேதாரெல்லாம் கும்பிட்டுட்டு எங்க வர்றாரு? பசுபதி நேபாளத்தை எல்லாம் கும்பிட்டுட்டு இங்க வந்து சேர்ந்துட்டாராம். எங்க வந்து சேர்ந்துட்டாராம்? நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாராம். அகத்திய முனிவரை வழிபடுவதற்காக நந்திய பெருமானுடைய உத்தரவை கேட்டு எங்க வந்தாரு? இங்கே வந்துட்டார். அவருடைய இயற்பெயர் சுந்தரர். நந்தி சூட்டிய பெயர் நாதன். நந்தி சூட்டிய பெயர் நாதன். திருமூலர் என்று அந்த பிற்காலத்திலே அவருடைய உடம்பை பெற்றதுனால திருமூலர் என்று பெயர். அப்போ மூலன் எப்படி அவருக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா, குடிமண்ணு சாத்துனூர் கொக்குலன்மை போன் குரம்பைக்கு முடிமண்ணு கூணர் பிறையாள் தன்னை முழு தமிழ் படிமண்ணு வேதத்தின் சொற்படி ஏபர விட்டணிஞ்ச அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்றவங்கனே. அப்படியே கேதாரத்திலிருந்து வரிசையா வராரு. வந்து எங்க வந்துட்டாரு? எந்த ஊரு? சாத்தனூர் வராரு. அங்க வந்து ஒரு காட்சியை பார்க்கிறாரு. பசுக்கள் எல்லாம் அழுதுகிட்டு உட்கார்ந்து. ஏன்டா இந்த பசுக்கள் அழுதுன்னா அவருடைய தலைவன் இறந்து போய்விட்டார். அப்ப இந்த தலைவன் வராம இந்த பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணாது? நியாயமா அருளாளர்கள்லாம் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா யார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு செய்யணும்? யார்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு செய்யணும்? சாமி இப்ப ஞான சம்பந்தரே ஒரு பாட்டு பாடுறாருன்னா யார்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கணும்? சுந்தரனே ஒரு முதலை பாகனம் கொண்டு வந்தாருன்னா யார்கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கணும்? இவர் அவசரப்பட்டு பசுக்கள் மீது இருந்த கண்ணையால உத்தரவே வாங்காம என்ன பண்ணிட்டாரு? டக்குன்னு இவருக்கு தெரிஞ்ச கூடு விட்டு கூடு பாயிர வித்தையை பயன்படுத்தி மூலன் உடம்புக்குள்ள பூந்துட்டாரு. உங்களுக்கு கூடு விட்டு கூடு பாய தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியும் பாதி வரைக்கும். மூக்கையும் வாயையும் அப்படி பொத்துனீங்கன்னா உயிர் வெளியில வரும். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து எப்படி திருப்பியும் வேற உடம்புக்குள்ள போறது இல்லை இந்த உடம்புக்குள்ள போறதுன்னு வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தரேன். கூடு விட்டு கூடு பாயிறது, ஒரு கூடுக்குள்ள இருந்து இன்னொரு கூட்டுக்குள்ள எப்படி பாயிறது, அது கூடு விட்டு கூடு பாயிற மந்திரம் முழுசு தெரிஞ்சவர் அவரு. அவர்னால என்ன பண்ணிட்டாரு? உடம்பு விட்டு வெளியில வந்துட்டு யார் உடம்புக்குள்ள பூந்துட்டாரு? இவன் அருள் பெற்றவின்றி ஆக்கம் இட நீங்கா என்று அவன் உடலில் தம் உயிரை அடைவிக்க அருள் புரியும் தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தம் உடம்ப பத்திரமா வச்சுட்டாராம். என்ன இருந்தாராம்? அப்புறம் வரணும்னு திருப்பியும் தான் உடம்புக்கு பத்திரமா சேப்பா வச்சுட்டு தன் உடம்புக்கு அரண் செய்து தாம் முயன்ற பவனவரை அடரும் அவன் உடம்பில் தம் உயிரை பாய்த்தினார். தம் உடம்பா என்ன பண்ணாரா? இப்ப எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சவொடனே என்ன பண்ணுதோ அந்த பசுக்களுக்குலாம் எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க. தன் தலை எப்படி சந்தோஷத்துல என்னெல்லாம் பண்ணுவாராம்? வால் எடுத்து ஆடுமா, இந்த கண்ணுக்குட்டியே மாடெல்லாம் என்ன பண்ணுவான்? குதிச்சு குதிச்சு விளையாடுமா. அதைத்தான் அற்புதமா பாய்த்தியவில் திருமூலராயிரம் பசுக்கள் எல்லாம் நாத்தழும்பி யார தலைவனை போய் என்ன பண்ணுதான்? நக்கி நாத்தழும்பி நக்கி மோந்து அணைந்து கட்டி கட்டி பிடிக்குதான். யார? உங்க பசுமாடு அப்படித்தான் செய்யும். இப்படி ஓடி வந்தீங்கன்னா வாழால தட்டும் காலால தட்டும் அப்படின்னா இருக்க அடிக்கிறது செல்வம் கொஞ்சம் தான். அப்படியே மண்டையை ஆட்டும், உடம்புல தடவும், இப்படிலாம் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா?
நாத்தெழும்பி நக்கி மோந்து அணைந்து கனைப்பெழுந்து நயந்து வாய்த்தெழுந்த களைப்பினால் வாலெடுத்து துள்ளிப்பின் நீத்த துயரினமாகி நிறைந்து போய் மேய்ந்தனவா. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் மேய போச்சான். அப்படியே மாட்டெல்லாம் கூட்டு வந்து பட்டியல சேர்த்துட்டு ஆவடுதுறை அணைந்து அங்கு அரும்பொருளை உறவணங்கி மேவுவார் புறக்குடப்பால் மிக்குயர்ந்த அரசின் கீழ் தேவிருக்கை அமர்ந்தருளி. அப்படி கையிலே இருக்கிறது. சிவயோகம் தலை நின்று சிவபெருமான் எங்க வச்சுட்டாராம்? தலை உச்சி திருவடிய. சிவயோகம் தலை நின்று பூவரவன் இதயத்து பொருளோடு உணர்ந்திருந்தார். இப்படியாக ஆண்டுக்கு ஒரு முறை அந்த திருவாவூர்துறை வந்திருக்கீங்களா? அங்கே கோயிலுக்கு முன்னாடி கிழக்கு வாசல்ல ஒரு அரச மரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த அரச மரத்துல தான் 3000 ஆண்டு இருந்தாங்க. யாரு? ஆண்டுக்கு ஒரு பாட்டு. எத்தனை பாட்டு? எத்தனை ஆண்டு இருந்திருக்காரு? நம்மளால முடியுமா? உடம்பில் பிறவி விடம் தீர்த்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 நலர் நத்திரு மந்திர மாலை. ஞானம் முதல் 4ன்னா என்ன அர்த்தம்? ஞானம், யோகம், அப்புறம் என்னது? கிரியை. சரி, கிரியை, யோகம், ஞானம் கிடைக்க பெற்று ஞான முதல் 4 அலநற் திருமந்திர மாலை வான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாய் பரம்பொருளாம் என எழுந்தர்ந்தானை ஒன்றவன்தான் என எடுத்தோடனே என்ன எடுக்கிறாராம்? எடுத்தோடனே என்ன எடுக்கிறாரா? ஒன்றவன்தான். எப்படி எடுக்கிறாரா? இரண்டவன்தான் இன் அருள். எடுத்தோடனே எப்படி எடுக்கிறாரா? ஒன்றவன்தான். அந்த அப்படியாக இந்த பாடல்களை எல்லாம் 3000 பாடல்களை ஒன்றவர் எடுக்கிறார். இதுல எத்தனை தந்திரங்கள்? தந்திரனா வழி. தந்திரனா என்னது? மொத்த ஆகமங்கள் எத்தனை அப்படின்னா 28 ஆகமங்கள். மொத்தம் எத்தனை ஆகமங்கள்? ஆகமங்கள்னா என்ன அர்த்தம்? ஆகமம்னா என்ன அர்த்தம்? ஆ என்றால் பசு, உயிர். உயிர் செல்லக்கூடிய வழி. அதான் என்னது? ஆகமம் அப்படின்னா வழி, உயிர் செல்லும் வழி. உயிரை இந்த வழியிலே சென்று இறைவனை அடைவதற்கு பயன்படுவதா என்னது? எத்தனை ஆகமம்? அதை சுருக்குனா 9 தந்திரம். சுருக்குனா எத்தனை தந்திரம்? 9. அந்த 9 தந்திரமாகத்தான் எதிரிக்கிறது. மொத்தம் எத்தனை பாடல்கள்? 3000 பாட்டு. அதுல 300 பாட்டு, அதுல 30 உபதேசம், 3 1 சொல்லுவாரு. யாரு? அந்த 30 உபதேசத்தை படித்தாலும் 3000 பாட்டை படித்தாலும் ஒன்றுதான். விண்ணிலிந்து என்று துவங்குகின்ற உபதேச பகுதி. அதுக்குதான் அடியன் உரை எழுதியிருக்கேன். அடியன் உரை எழுதியிருக்கேன். அதான் அடியனுடைய புதல்வி திருமணத்தில் என்னுடைய சித்தாந்த ரத்தினங்கள் மரண உபதேசங்களில் ஆன்லைனில் நடத்தும் பொழுது குருநாதரை உண்மையிலே இரவு தரிசனம் செய்த இந்த முதல் 2 பாட்டுக்கு. அப்போ நானே எழுதலை, குருநாதர் தான் அந்த முதல் 2 பாட்டுக்கு எழுதினவர். நான் 10 மணிக்கு உட்கார்ந்தேன். காலையில் 3 மணிக்கு பார்த்தா எழுதிருந்துச்சு. நான் தான் என் கை தான் எழுதியிருக்கு. ஆனால் நான் எழுதினதான் நான் எடுக்கல. அது குருநாதரே எழுதினார் முதல் 2 பாட்டு விண்ணிலிருந்து. அந்த 30 பாட்டையும் படுத்தா எத்தனை பாட்டுக்கு ஈக்குவல்? உயிர் அப்படி அங்கிருந்து அனாதியிலிருந்து இறைவனடி சேர்ற வரைக்கும் 30 பாட்டில் சொல்றாரு. அது 3000 பாட்டு. இது எல்லாருக்கும் நான் தந்துடுறேன். இப்போ என் கையில் இருக்குது, வீட்டில் இருக்குது. அடுத்த வகுப்பில் எல்லாருக்குமே இந்த ஓசூர் அடியார்கள் போட்ட அத்தனை புக்கு நான் எல்லா மாணவர்களுக்கும் அடுத்த வகுப்பில் நான் கொடுக்குறேன். நிறைய இருக்குது சொல்லிக்கொண்டு இப்போ கையில் இருக்குது. அப்படியாக இந்த திருமந்திரம் எத்தனை தந்திரமாக இருக்குது? 9 தந்திரமாக இருக்குது. அதில் இந்த கடவுள் வாழ்த்தாகிய ஒரே அதில் மந்திரம், தந்திரம், எந்திரம் இந்த ஒரு செய்தியை சொல்லி கடவுள் வாழ்த்தை மட்டும் 2 வரை பார்த்துட்டு நிறைவு செஞ்சிருவோம். மந்திரம்னா என்ன? இந்த 3 பிரிவா இருக்கு. மந்திரம், தந்திரம், எந்திரம். அதுல தான் இருக்கு. மந்திரம் என்ன? மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொல்லலாம். மந்திரம் எதுக்கு இருக்கு? மந்திரம் என்பது உயிரை காக்கும் கவசம். மந்திரம் என்பது என்னது? தந்திரம் என்பது என்ன? அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துகின்ற வழி. எந்த வழியில மந்திரத்தை பயன்படுத்தி யார் அடையணும்? ஒரு மெஜிசியன் இருக்கிறது.
எப்படி மண்ணை காட்டுவான், அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவான், அரிசியை காட்டுவான். முட்டையை காட்டுவான், அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவான், கோழியை காட்டுவான். இது எப்படிடா பண்ணினீங்கன்னு போய் நேராக ஸ்டேஜில் கட்டிங்கன்னா சொல்லுவானா? நீ தனியாக ரூமுக்கு போன்னு சொல்கிறேன். தனியாக ரூமுக்கு போனோடனே மண் இருக்குது, இன்னொரு செக்ஷன் இருக்கும், அதை அப்படியே காட்டுவேன், அரிசியாக மாறி. ஓ, அப்போ தந்திரம்னா என்னன்னா வழி. தந்திரம்னா என்னது? மந்திரத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனை அடையும். கத்தியை சரியாக பயன்படுத்தணும். ஆபரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணும்? கத்தி தான். தவறாக பயன்படுத்தினா என்ன ஆகிடும்? கொலையாயிடும். கரெக்டாக பயன்படுத்தினா என்ன ஆகிடும்? மறுபிறப்பாகும். உண்டா இல்லைங்களா? அப்போ எதுவாக இருந்தாலும் மந்திரத்தை சரியாக பயன்படுத்தி இறைவனுடைய அருளை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வழியை சொல்வதா என்னது? எந்திரம்னா என்ன? மந்திரம், தந்திரம். எந்திரம்னா என்ன? ஒரு எந்திரம் தான் இருக்கு. ஃபேன், ரெக்கையை தூக்கி மேலே போடுறேன், ராடை தூக்கி கீழே போடுறேன், மட்டையை தூக்கி அங்கே தூக்கி போடுறேன். இப்போ ஃபேன் ஓடுமா ஓடாதா? ஓடுமா ஓடாதா? அது இடத்துல இருந்தால் தான். அதுபோல் சி வா ஏ அப்படின்னு 101 இடத்துல அது இருக்கிற இடத்துல இருந்தால் தான். எழுத்து மாறிச்சுன்னா மந்திரம் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. திரு அம்பல சக்கரம்னு அதுக்கு போயிடும். அது இருக்கிற இடத்துல அது இருந்தால் தான் மந்திரம். அந்த திருஅம்பல சக்கர அந்த பிரிண்ட் பண்ண பேப்பரையோ அந்த தகடையோ பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்குன்னு ஒரு பவர் உங்களை சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி செல்ஃபோனில் வேவ்ஸ் நமக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணுதோ அதுபோல் 5 எழுத்துடைய பவர் நமக்கு துணையாகவே எப்பொழுதுமே இருக்கும். திரு அம்பல சக்கரம், ரைட்டுங்களா? ஏதோ ஒன்று கையில் இருக்கணும். திரு அம்பல சக்கரமோ, திருநீரோ, உத்திராட்சமோ, ஏதோ ஒரு சிவச்சின்னம் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்மளை எப்பொழுதுமே அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பாதுகாத்து. ஐயோ இந்த திரு அம்பல சக்கரம் இல்லையேன்னு பதறிடாதீங்க. திருநீர் இல்லை இப்போதைக்கு. ஏதோ ஒரு சாதனத்தை நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும். வெற்றி திரு அம்பல சக்கரம். அதான் மந்திரம்னா என்னது? நம்மை காக்கும் கவசம். தந்திரம்னா என்னது? வழி. எந்திரம்னா என்னன்னா, இப்போ எந்திரத்துல எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் நாள் ராத்திரி விக்கிரகத்துக்கு கீழே ஒரு தகடு வைப்பாங்க. கும்பாபிஷேகம் 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்ப்பு நடத்துறது வாய்ப்பு குறைஞ்சா கூட எதுல இருந்து நமக்கு பவர் கிடைக்கும்? அந்த தகட்டுல இருக்கு. அந்த தகடு வைக்காம போயிட்டா அது வெறும் கல்லு. அந்த தகடை கீழே வைக்கலைன்னா அது என்னது? வெறும் கல்லு. அந்த தகட்டை கீழே வச்சுட்டீங்கன்னா அது விற்கிறது. தகட்டை கீழே வச்சுட்டீங்கன்னா அது விற்கிறோம். அதனால கும்பாபிஷேகம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா தகடு வச்சுருக்கோம். இப்படியாக மந்திரமாகவும் தந்திரமாகவும் எந்திரமாகவும் இருப்பது எது என்றால் எது? திருமந்திரம். அதுல கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து என்னது? ஒன்றவன்தான் இரண்டவன் சிவா. ஒன்றவன் சாமி ஒருவனா இருவனா? சாமி ஒருவனா இருவனா? கடவுள் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒருத்தர் தான். அதான் எண்ணுதற்கு எட்டாதவன் இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவன் தான் தனியன். என்னது? அம்மா அப்பா இல்லாதவன் தான் தனியன். எதுல வருது தான் தனியன்ற வார்த்தை? தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கல்மொழிகான் சாரலோ. பூசுவது மென்னில திருச்சாரல்ல வரும். தான் தனியன். அம்மா அப்பா இல்லாத அனாதை யாரு? நம்மெல்லாம் அம்மா அப்பா உள்ள அனாதை கிடையாது. நாம என்ன சொல்லுவோம்? நானே இல்லை, நானே இல்லை அப்படின்னா நான் சாமி இல்லை, நான் சாமி இல்லைன்னு அர்த்தம். உண்மையில அனாதைன்னா என்ன அர்த்தம்? சாமியை சொல்லுகின்ற வார்த்தை. அம்மா அப்பா இல்லாத அனாதை யாருன்னா சாமி. அதுதான் ஒன்றவன் தானே. அப்படி இருந்தா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா நமக்கு? சிவா, அவன் ஒருவனா இருந்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சாமி என்னதற்கு எட்டாதவன் சரி, இன்னதன்மை என்று அறிவுண்ணாதவன் சரி, அவன் எங்க இருக்கிறானே எனக்கு தெரியாது சரி,
இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் நீயே வச்சுக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அவன் நீயே வச்சுக்கமா நான் கிளம்புறேன் கிளம்புமா கிளம்ப மாட்டோமா? கிளம்பிடுவோம். அப்போ ஒன்றவன் தான் அப்படியாக இருந்தால் எந்த பிரயோஜனமும் உயிர்களுக்கு இல்லை. அதனால் அவன் என்னவா மாறுறான்? இரண்டாம் மாறுறான், அம்மையப்பராக மாறுகிறான். அதுதான் ஐயானியா கொண்டரும் விளையாட்டில். ரெண்டு விளையாட்டா? சாமி எத்தனை விளையாட்டு விளையாடுறாரா? சாமி எத்தனை விளையாட்டு? ரெண்டு விளையாட்டு. என்ன விளையாட்டு நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அருள் விளையாட்டு, மறைப்பு விளையாட்டு. அது என்ன அருள் விளையாட்டு, அது என்ன மறைப்பு விளையாட்டு? இவ்வாறு என்னைய பார்த்துக்கோ அப்படின்னு சாமி வந்து தன்னை காட்டினா அதுக்கு பேர் என்னது? சாமி தன்னை காட்டி உலகத்தை மறைத்தல். உலகத்துல இருக்கிற அத்தனை மறைச்சுக்கலாம். அம்மா மேல பற்று போயிடும், அப்பா மேல பற்று போயிடும், கணவன் மேல பற்று போயிடும். எல்லாம் தாமரையில் தண்ணியாக மாறிவிடும். எல்லாம் இருக்கும், ஆனா அது மேல என்ன இருக்காது? பற்று இருக்காது. காணும் பொருள்னா ஒரு நாள் என்னவா தெரியும்? சிவமா தெரியும், சிவமயமா தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை காட்டி உலகை மறைத்தல். அதுக்கு பேர் என்னது? அருள். மறைத்தல்ன்றது என்னது? தன்னை மறைச்சிக்கிட்டு அம்மா வேணுமா வச்சுக்கோ, அப்பா வேணுமா வச்சுக்கோ, நல்ல மனைவி வேணுமா வச்சுக்கோ, நல்ல பிள்ளை வேணுமா வச்சுக்கோ, நல்ல வேலை வேணுமா வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? எங்கே ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருப்பேன். இதுக்கு என்ன ஆற்றல்? இந்த ரெண்டு விளையாட்டுல இப்போ உங்களுக்கு எந்த விளையாட்டை விளையாட்டு இருக்காரு? கரெக்டா சொல்லுங்க. எங்க உண்மையே சொல்லணும். அருளாற்றலா? சிவா பாலத்துக்கு நடுவுல நிக்கிறோம். பாலத்துக்கு நடுவுல இருந்தா வண்டி ஓட்டி வரவன் என்ன சொல்லுவான்? டே முட்டா பையில ஏன்டா நடுவுல நிக்கிற? உன்ன அந்தாண்ட போடா இல்ல இந்த ஆட்ட வாடா சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அந்தாண்ட போறா இல்ல இந்த இப்ப நீங்க எந்த ஆட்ட போலான்னு இருக்கீங்க? அருளாட்டுக்கு போனா அப்ப கடவுளை விட்டுட்டு மனைவி விட்டு பிள்ளைங்களை விட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? சிவா ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பொருள் எதுவுமே உங்களுடையது இல்லை. இந்த பொருள் எதுவுமே பிறக்கும் போது எடுத்து வந்தீங்களா? பிறக்கும் போது எடுத்து வந்தீங்களா? அப்ப யாருடைய பொருளை உங்களுக்கு கொடுத்திருக்காரு? அதனாலதான் சாமிக்கு அம்மான் என்று ஒரு பேர் உண்டு. என்னது? அம்மான். அம்மான்னா என்ன அர்த்தம்? மாமான்னு அர்த்தம். அம்மான்னா என்ன அர்த்தம்? மாமா. அங்கிள். அங்கிள்கிட்ட என்ன இருக்கும்? பொண்ணு இருக்கும். அங்கிள்கிட்ட என்ன இருக்கும்? பொண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா பையன் சுத்தி சுத்தி வருவான். மாமா மாமா நான் இந்த வேலைக்கு போயிட்டேன் மாமா, நம்ம மாமா இந்த படிப்பு படிச்சிருக்க மாமா சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன அர்த்தம்? எப்படியாவது பொண்ணை கொடுத்துட்டா போதும்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப பொண்ணை கொடுத்துட்டாரு, பொண்ணை கொடுத்துருவாரு, பொருளை கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேற ஏதாவது சொத்து இருக்கா? இப்ப நானும் 2 பொண்ணை கொடுத்துட்டேன். அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணணும்? பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் தெரிஞ்சு கொஞ்சம் கொடுப்பேன், எங்க வீட்டுல தெரியாம கொஞ்சம் கொடுப்பேன். அப்புறம் நான் எனக்கு தெரியாம அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க, தெரிஞ்சு கொஞ்சம் கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? இருக்கிறதெல்லாம் கொடுக்கறது தான் அம்மானுக்கு வேலை. கொடுத்துட்டு அவங்க மகிழ்ச்சியா இருக்கு. அதனால சாமிக்கு பேர் என்னது? திரு அம்மான். திரு அம்மானை. சாமிக்கு பேர் இருக்கிறதெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியா வச்சிருப்பார். அப்ப இந்த போகங்களை எல்லாம் கொடுத்தது யாரு? அப்ப இந்த போகங்களுக்கு உடையவன் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் கொடுத்த கணவரை நான் வச்சிருக்கேன், சிவபெருமான் கொடுத்த பிள்ளைகளை நான் வச்சு வளர்க்கிறேன், சிவபெருமான் கொடுத்த வேலையில இருக்கேன், சிவபெருமான் கொடுத்த பணத்தை அன்னபாலிப்பு கொடுக்குறேன். இப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத புடுங்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்காது? சிவபெருமானுக்கு இருக்கவே. நீங்க வாடி ஜாலியா வச்சு அனுபவிக்கலாம். என் மகனா பஞ்சர் ஆக்கி விட்டுருவாரு. வண்டியை பஞ்சர் ஆக்கினா என்ன கதைன்னு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு கோஷ்டி வந்து வண்டி 2-3 மணி நேரம் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா போச்சு. ரைட்டுங்களா? அப்ப எல்லாமே யாருடைய பொருள்? சிவபெருமானுடைய பொருளாக கருதி சிவநாமாவினை சொல்லிட்டு சிவா நல்ல பையன் நல்லா அமையணும்னு சொல்லி கவனிங்கன்னா எதுவுமே ஏன் சொந்த முறையில சொந்த முயற்சியில நான் எல்லாம் கூட்டு போறேன்னா டயர் பஞ்சர் ஆகும், இதாகும், அதாகும், எல்லாமே என்ன ஆகும்?
ஏதாவது ரூபத்தில். அப்போ எல்லா உலக போகத்தையும் அனுபவிங்க. எப்படி அனுபவிக்கணும்? சிவபெருமானை நினைத்து அனுபவிச்சா கொடுத்த எதையும் உங்கள்கிட்ட இருந்து கொடுங்க மாட்டார். அது அனுபவ பொருளாவே நமக்கு நாளடைவில் தெரியாது. அனுபவ பொருளாவே எவ்வளவு சொத்து வந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் தெரியவே தெரியாது. எவ்வளவு இன்பம் வந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த நிலையில் தன்னை காட்டுவார். அந்த நிலையில் நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஐயா அருளை பெறணும்னு ஐயா சொல்லிட்டாரு, நான் இப்பயே விட்டுட்டு பைய தூக்கிட்டு கைலாயம் போறேன்னு கிளம்பினீங்கன்னா ஜென்ஸா இருந்தா 4 மணி நேரத்துல திரும்பிடுவாங்க. லேடிஸா இருந்தா ஒரே மணி நேரத்துல திருப்பி வந்துருவாங்க வீட்டுக்கு. தாக்கு பிடிக்காது, வெளியில போக முடியாது, எங்க போறதுன்னு தெரியாம ஓடி வந்துடுவோம். ஆகவே இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆகவே ஒன்றவன் தான் அவனுடைய இன்னருள் என்று சொல்லி, இன்னருள் 2 என்று சொல்லி இன்றைய நேரத்தை நிறைவு செய்து, இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இன்னருள் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி, இன்னருள் என்னது? மறைப்பாற்றல். நடராஜர் திருவடியில மறைப்பாற்றல் எது? அருளாற்றல் எது? ஊன்றிய திருவடி மறைப்பாற்றல், தூக்கிய திருவடி. சிவா அவர் மட்டும் காலை எடுத்தார்னா என்ன நடக்கும்? சிவா காலை எடுத்தார்னா என்ன நடக்கும்? வேலகன் எந்திரிப்பான், எந்திரிச்சு ஒரு வாழை எடுப்பான். வா பார்த்துக்கிறோம் நடராஜா, நீயா நானும் பார்த்துக்கிறோன்னு வாழை எடுப்பானா? சொல்லிட்டுவானா? சொல்லிட மாட்டானா? திருப்பி பிடிச்சி உள்ள வச்சு ஒரு அமுக்குனா சாமி சரண், சாமி சரண்டர். இப்ப காலை எடுக்கணுன்றீங்களா, எடுக்க வேணான்றீங்களா? அதுக்கு பேரு மறைப்பாச்சு. அதுக்கு பேர் என்னது? அப்படியே பார்ப்பார். அமுக்குல அவர் கண்ணி எதை இருக்கும்னா தூக்கிய திருவடி. அதுதான் நம்ம இடம்னு. நீ மேல பாத்தீங்களா? படுத்துட்டு திருப்பி பார்ப்பாரு. தூக்கிய திருவடி தாண்டா நம்ம இடம். நீங்க அவர் பார்வையை பார்க்கணும், அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உயலகன்றது நாம. உயலகன்றது யாரு? நாமெல்லாம் அரக்டர்கள். நாமெல்லாம் சந்தேகமே இல்லை. நாமெல்லாம் என்னது? ராட்சச குணம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? வம்புல எடுத்தா நான் நினைச்சதே செய்ய மாட்டேன். எல்லாமே என்னது? ஆகவே இது போன்ற எல்லாவற்றையும் தவிர்த்து சாத்விக குணத்தில் இருந்து இந்த திருமுறைகளை பாட பாட அடுத்த வகுப்பிலிருந்து திருமந்திரமும் ஒரு தேவாரமும் ஒரு முழு நேரம் 3 மணி நேரம் நமக்கு கிடைக்கும். அப்போ சிறப்பாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த திருமந்திரத்தை நன்றாக அடுத்த வகுப்பில் இருந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். தென்னாருடைய சிவனே போற்றி. அன்னம்பாளிப்புக்கு நம்ம பட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு அன்னம்பாளிப்பு சிவத்திரு அன்பழகன் ஐயா அவர்களை இங்கே அன்போடு அழைக்கின்றோம். டீச்சர் வந்துருக்காங்களா? தென்னாருடைய சிவனே போற்றி. ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம், ஐயா ஒரு நிமிஷம். மணி நல்ல வண்ணம் வாழலாம் வைகனும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல குரும் கண்மல வளநகர் பெண்ணில் நல்லானோடும் பெருந்தகை இருந்ததே. பெருமானுடைய பெருங்கண்ண குருநாதருடைய எல்லாரும் ஐயா அவர்களும் ஆசிரியர் அம்மா அவர்களும் அவருடைய குழந்தைகளும் சிறப்பாக எல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அடுத்த அன்னம்பாளிப்பு ஒரு சில மாதங்கள் பாக்கி இருக்கிறது. யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ